Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobi Sudha. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது Sakkaravalli Kilangu Poriyal. இது வந்து ரொம்ப சுலபமா பண்ணலாம். உருளைக்கிழங்குல தான் நம்ம பொரியல் பண்ணுவோம். Sakkaravalli கிழங்குலயும் நம்ம பொரியல் பண்ணலாம். இத வந்து என்னன்னா குக்கர்ல வேக வைக்காம நம்ம டைரக்ட்டா தண்ணில வந்து ஒரு 10 minutes வந்து வேக வெச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம், கொஞ்சமா மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Sakkaravalli கிழங்கு நான் 1/2 கிலோ எடுத்துக்கிறேன். இது வந்து ஓரத்துல கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைஸ்ல வந்து எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இத வந்து தண்ணில போட்டு வேக வெச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இத வந்து அப்படியே தண்ணில போட்டுக்கலாம். இது கூட நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டேன். இது ஒரு 10 minutes வந்து வேக வெச்சுக்கலாம். குக்கர்ல வெச்சனா என்னன்னா ரொம்ப குழஞ்சு போய்டும். அதனால நம்ம இந்த மாதிரி வேக வெச்சிட்டனா கொஞ்சம் அதாவது என்னன்னா ரொம்ப வேகாமையும் ரொம்ப வேக கூடாது. அதாவது கொஞ்சம் உருளைக்கிழங்கு நம்ம எப்படி வந்து பாயில் பண்றோமோ அதே மாதிரி இருக்கணும். இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த தோல் வந்து நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் ஒரு 3 minutes விட்டுக்கலாம். Sakkaravalli கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே வடிச்சுக்கலாம். இது வந்து ஒரு பாத்திரத்துல நம்ம கொட்டிக்கலாம். அதுக்கு அப்புறம் தோல் எடுத்து நம்ம சின்ன சின்ன பீஸா போட்டுக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம தோல் உரிச்சுக்கலாம். நம்ம ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது தாளிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன போட போறோம்னா 2 பெரிய வெங்காயம் நீட்ட வாக்குல கட் பண்ணியிருக்கேன், 4 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. இதெல்லாம் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சீரகம் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இதைய நல்லா வதக்கிக்கலாம். சிம்ல வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில நம்ம தோல் உரிச்சு நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வெங்காயத்துக்கு அளவா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிற தோல் எல்லாத்தையுமே நம்ம உரிச்சுக்கலாம். உரிச்சிட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம். தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவை கட் பண்ணிக்கலாம். இதை வந்து ரவுண்ட் ஷேப்பாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கொயர். நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்குவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பரட்டி விடுங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சக்கரவள்ளி கிழங்கை வந்து எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே வந்து வெங்காயத்தை வதக்கணும். என்னென்னா குக்கிங் டைம் வந்து நம்மளுக்கு அதாவது சக்கரவள்ளி கிழங்கு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியான நேரமே இருந்தாலே போதும், நல்லா மசாலா இறங்கிடும். நல்லா வேகட்டும். இதை வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இடையில நம்ம அதாவது ஒரு 5 minutes நம்ம வந்து வைக்கணும். இடையில நம்ம கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். மூடி வச்சுக்கலாம். 5 minutes ஆயிடுச்சு. இப்போது ஆஃப் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி. நான் கிழங்கு பொரியல் எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. நல் ஒழுக்கத்துடன் வாழ நினைப்பவர்கள்
பொறாமை குணத்தை விட்டுவிட வேண்டும். பொறாமை இல்லாத குணம் வேண்டும்.